கைஸ் கொடைக்கானல்ல இருக்கீங்க. கொடைக்கானல்ல வெறும் 700 ரூபீஸ்க்கு ஒரு சூப்பர் லக்ஸரி ஸ்டே இருக்குங்க. சோலோ டிராவலராக வந்தாலும் சரி, கப்பலாக வந்தாலும் சரி, பெரிய கார்பரேட் கம்பெனிலேருந்து வந்தாலும் சரி, இந்த ஸ்டே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டான வெதர்லங்க. வாங்க காட்டுறேன். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பக்காங்க. பக்காங்க. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்டேக் எல்லாத்துக்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்பா சூப்பருங்க. 4 பேர் தாராளமாக தூங்கலாம். நல்ல பெரிய பெரிய பெட் தான். நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப சின்ன இன்டோர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல கேம்ஸு விளையாடுறதுக்கு. மிஸ்ட் சும்மா அப்படி பறந்து வருதுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்டே பண்ணாதாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இல்லைங்களா? இதுதாங்க தேவை சரிங்களா? கொடைக்கானல் வர்றது இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வர்றது. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ் கொடைக்கானலில் இருக்கோங்க. கொடைக்கானலில் நம்ம எக்கச்சக்கமான ஹோட்டல் வீடியோ போட்டிருக்கோங்க. நிறைய ஸ்டேக்கான வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான ஸ்டேக்கு வந்திருக்கோங்க. என்ன ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் பேக்கர்ஸு, சோலோ ட்ராவலரு, கப்புள்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்க, கார்பரேட்லேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே சம்மர் கிளைமேட்டில் ஒரு சூப்பரான லக்ஸரியான ஸ்டே சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேவை நமக்கு அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் மை ஹாலிடேஸ்னு சொல்லக்கூடிய ட்ராவல் பார்ட்னர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஸ்டேவாக இந்த ஸ்டே இருக்குங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பண்ண வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். பக்கா ஸ்டேங்க. செம்மையாக இருக்குது. சூப்பரான கிளைமேட்டுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சின்ன பள்ளம் சொல்லுவாங்க. நாயுடுபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸுங்க. கரெக்டாக கொடைக்கானல் லேக்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்துல நல்ல ப்ராப்பர்ட்டியில் வந்திருக்காங்க. நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ்லங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஹெவன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த ஸ்டேவை நமக்காக அரேஞ்ச் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாக் மை ஹாலிடேஸ். இந்த ஸ்டேயில் நீங்கள் தங்க நினச்சிங்கன்னா லாக் மை ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. லேக்லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி வரணும். நீங்கள் நாயுடுபுரத்தெல்லாம் கடந்து சின்ன பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம சில்னஸ்ங்க. இந்த டயத்துலேயும் செம்ம மிஸ்ட் வந்திருக்கு. சும்மா சுற்றி நம்மளை வளைக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடங்க. இதுக்கு வர வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. கரெக்டாக நாயுடுபுரம் வர வரைக்கும் மட்டும்தான் அந்த ரோடு எல்லாமே ரொம்ப ஏத்தமாகவும் நல்ல கல்லுகளாகவும் கிடக்குதுங்க. அதை விட்டு கீழே இறங்கிட்டு வச்சுக்கோங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் காந்தலூர் சைடு போனீங்கனாலும், மூணார் சைடு போனீங்கனாலும் இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை உங்கள் கண்ணில் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான். அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, நல்ல பெரிய ஸ்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரிசார்ட் மாதிரி இருக்குங்க. கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு, பேக் பேக்கர்ஸ் தங்குறதுக்கு, சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வர்றீங்க அப்படின்னா இது எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். வந்த உடனே உங்களோட வெஹிக்கிள்ஸை சூப்பராக இங்கே பார்க் பண்ணிக்கலாங்க. பார்க்கிங்க்கு பைக் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங்குமே இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரிசார்ட்டும் நிறைய செக்மெண்ட்டில் ஸ்டே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பில்டிங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பில்டிங். உள்ள கண்டெய்னர் ஸ்டே இருக்குது சரிங்களா? அது உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான கேட்டகரிஸில் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டோம் ரூம்ஸு. பேக் பேக்கர்ஸாக வர்றவங்க, சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க, இவங்க எல்லாமே டோம் ரூம்ஸில் தங்கிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் வச்சுருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டேங்க. கொடைக்கானலில் கண்டெய்னர் ஸ்டே பண்ணுறாங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. ப்ரைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாகவே 700 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு. நான் ஒவ்வொரு ரூமாக காமிக்கும்போது அதோட ரேட் எல்லாமே சொல்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இந்த வியூ பக்காவாக இருக்குதுங்க. பாருங்கள், பக்காவாக இருக்குது. சிறப்பான வியூ. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே பால்கனி வச்சுருக்காங்க. வெளியே நின்று பார்க்கும்போது இந்த சின்ன பள்ளம் அப்படின்ற இடமேவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி பேரிக்காய் மரங்கள் தான் இருக்குது. நான் அந்த ரோடு வீடியோ உங்களுக்கு காட்டும் போது தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போதும் இல்லை நல்ல கார்பரேட் கம்பெனிஸில் யாராவது ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ள இன்டோர் கேம்ஸ் இருக்குது, சிட்டிங்ஸ் இருக்குது சரிங்களா? ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் இடம் இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேங்க.
வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்டெய்னர் ஸ்டேங்க. வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஸ்டே காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்றதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. வாங்க. ஆக்சுவலாக போகிற வழி எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேலெல்லாம் பார்த்தீங்கன்னா டோம் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உள்ள நல்ல ரொம்ப விலாசமான இடங்க. சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். சரிங்களா, ரிசப்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு சூப்பர் இடங்க. பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணிக்கலாம். இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சுற்றி மிஸ்ட்டு தான். அப்படியே மேலே வாங்க. இங்கே ஒரு பங்க் பெட் இருக்குங்க, அதாவது டோம் ரூம்ஸு இங்கே ஒன்று இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சுற்றி நல்ல மரங்க. நீங்கள் கொடைக்கானலில் சிட்டியில் தங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பிளேஸை பார்த்தா கண்டிப்பாக இந்த சைடு வந்து தங்கணும்னு தோணுங்க. நிறைய கப்புள்ஸ் வராங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நிறைய சோலோ ட்ராவலர்ஸ் வராங்க. அவங்க எல்லாத்துக்குமே இங்கே இருக்குதுங்க. சோலோ ட்ராவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டோம் ரூம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கண்டெய்னர் ஸ்டே பார்ப்போம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொடைக்கானலில் இப்படி ஒரு கண்டெய்னர் ஸ்டே நான் பார்க்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்காகவே தான் இந்த ஸ்டேக்கு வந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, சுற்றி மிஸ்ட்டுங்க. இந்த லொக்கேஷனவே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. செம்ம லொக்கேஷனுங்க. சரிங்களா, அப்படியே வாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் ஸ்டேவை பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் ஸ்டே பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கப்புள் வந்து தங்கிக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நான் உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட அசிஸ்ட் பண்ணுற யார் இருக்காங்கன்னா பசந்த் இருக்காரு. ஸோ இவர் வந்து நேபாளிலேருந்து வந்திருக்காரு. நைஸ் டு மீட் யூ பிரதர், திஸ் இஸ் விக்ரம். ஓகேங்களா, கேன் யூ ஷோ த ரூம்ஸ் முரர்? வாங்க எல்லா ரூம்ஸையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கண்டெய்னர் ஸ்டேவை பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான கண்டெய்னருங்க. சரிங்களா, உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க பக்காங்க. இந்த இடமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, மொத்தம் 4 கண்டெய்னர்ஸ் இருக்குது. இன்னும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் தங்கலாம். சரிங்களா, இல்லை ஜென்ஸ் வந்து தங்கலாம். 2 மெம்பர்ஸ் அலோடு, ஒரு ரூமுக்கு 2 மெம்பர்ஸ் அலோடு. இங்கேயும் கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, மொத்தம் 4 ஸ்டே இருக்குது. சரிங்களா, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இடமே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா, உள்ள கண்டெய்னர் ஸ்டே உள்ளே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எப்படிப்பட்ட பெட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. தேங்க்யூ பிரதர். சிறப்புங்க, சூப்பராக இருக்குது. லைட்டை போட்டுடலாம். சிறப்புங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பக்காங்க, ஒரு சூப்பரான பெட்டுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கப்புளுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பேர் இங்கே தங்க முடியாது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டா புக் பண்ணிக்கலாம். லாக் மை ஹாலிடேஸ்க்கு கூப்பிடுங்க. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டு, ஒரு சின்ன டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே இந்த மாதிரி சூப்பரான விண்டோஸ் வச்சுருக்காங்க. 3 விண்டோஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஹீட்டரோடு சேர்ந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. வாங்க சார், இதை காட்டுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஹீட்டரும் இருக்குதுங்க. பக்கா இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேசன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன வாஷ் பேசன் வச்சுருக்காங்க. வாட்டர் வருது. சரிங்களா, சின்ன கபோர்ட்ஸு இதான் பொருள் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஜக்கு, அப்புறம் கிளாஸ் இருக்குது. சரிங்களா, சாக்கெட் வச்சுருக்காங்க கரண்ட்டுக்கு. சரிங்களா, ஸோ எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இருக்குது, அங்கே 1 இருக்குது. ஸோ உங்களோட மொபைல்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா, அப்படியே வாங்க. ஸோ எல்லா கண்டெய்னர் ஸ்டேயுமே இதே மாதிரி தான் ப்ரோ. சேம் ப்ரோ, சேம். ஓகே, சேம் லுக் அண்ட் எவ்ரி திங் இஸ் சேம். நைஸ் பிரதர், வாங்க பிரதர். ஓகேங்களா, இப்படி தாங்க இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கண்டெய்னர் ஸ்டே இருக்குது. அங்கே சூப்பராக க்ரீனரியாக வைக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. பக்காங்க. இந்த நேரத்தில் எப்படி இந்த மாதிரியான ஒரு சில்னஸ் காற்று கிடைக்குது, நல்ல மிஸ்ட் வருது, ஒரு சூப்பரான மழை பெய்யுது, எல்லாமே பக்கா. இன்னும் 2 கண்டெய்னர் ஸ்டே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு டென்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பக்காவான ஒரு சோலோ ட்ராவலராக இருந்தாலும் சரி, பேக் பேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக வராங்களாம் சரி, கப்புளுக்கும் நல்ல ப்ரைவேட்டாக ரூம் வச்சுருக்காங்க. வாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டோம் ரூம்ஸை பார்க்கலாம். சரிங்களா, இந்த டோம்ஸ் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸுங்க. பர் பர்சனுக்கு 700 ருபீஸு. உள்ளவங்க காட்டுறேன். பங்க் பெட் நிறைய இருக்குங்க. பக்காவா இங்கே பார்த்தீங்களா, சின்ன சின்ன சிட்டிங்கு, அதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உள்ளே வாங்க. பார்த்தீங்களா, பெங்களூர் பங்க்ஸ். உள்ளே வாங்க. சிறப்புங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, பக்காங்க.
சரிங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பெட் இருக்குங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பெட்டு, 6 பங்க் பெட் இருக்குது. 6 பேர் வந்தீங்கன்னா ஈஸியாக தங்கிக்கலாம். பர் பர்சனுக்கு 700 ருபீஸுங்க. ஒரு வேளை 8 பேர் வரீங்க அப்படின்னா இதில் 2 பெட்டு எக்ஸ்ட்ரா பெட்டை போட்டுக்கலாங்க. ஸோ இடம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் விண்டோஸை இங்கேருந்தே பார்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா. நல்ல வெளிச்சம் வருது. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. வாங்க பார்த்தீங்களா, பக்கா நல்ல பெருசு. சரிங்களா. நல்ல ரெஸ்ட் ரூமு. ஸோ காமனாக இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் தான், சிங்கிள் ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. உள்ள அதே மாதிரி தான் டாய்லெட்டு, வாஷ் பேஷனு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடி 2 சீட்டிங் வச்சுருக்காங்க. சரிங்களா. நல்லா வுட்டனில் செஞ்சு சூப்பராக இருக்குது. சரிங்களா. இந்த பங்க் பெட்டு வைக்கிறதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோ ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, பேக் பேக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேஃபர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, லாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இருக்குது நல்ல பெரிய லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வச்சுக்கலாம். இங்கே பக்கத்தில் இந்த இடமே அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. நீங்கள் அந்த ரோட்லலாம் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அப்படியே வெளியில் வாங்க. வெளில வந்தீங்கன்னா இந்த மாதிரி பங்க் பெட்டில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்பேஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த ஸ்பேஸில் நம்ம ஈஸியாகவே தங்கிக்கலாங்க. சரிங்களா. இது பங்கர்ஸ்க்கு 700 ருபீஸ் பர் பர்சனுக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீலக்ஸ் ரூம் பார்க்க போகிறோம். டீலக்ஸ் ரூமு கப்புள் ரூமுங்க. சரிங்களா. கப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, பில்டிங்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சரிங்களா. உள்ளே தான் கப்புள் ரூம் இருக்குது, அதாவது டீலக்ஸ் ரூமு வித் பால்கனியோடு இருக்குது. ரொம்ப பிடிக்குங்க. வாங்க, இதோட ப்ரைஸை நான் சொல்லலை. பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸுங்க. சரிங்களா. ஒரு கப்புளுக்கு வந்தாங்கன்னா 2200 ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. வித் பால்கனியோட நல்ல கிளாஸில் நல்ல விண்டோஸ் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டீலக்ஸ் ரூம் இருக்குங்க, கப்புள் ரூம். சரிங்களா. வித் பால்கனியோடு இருக்குது. வாங்க ஃபஸ்ட் இங்கே வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்களா, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லுங்க வியூ இருக்குது. சரிங்களா. அந்த வேலி வியூவை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே மிஸ்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. நல்ல ஒரு பெட்டுங்க. சரிங்களா. எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல பெட் இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்டான பெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு ஒரு சூப்பரான விண்டோ இருக்குங்க. பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. உள்ளே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல 2 கம்ஃபர்ட்டான சேர் கொடுத்துருக்காங்க. பக்கா தான். இப்படியே உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வியூவை பார்த்தாலே போதும், சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன டிவி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. டிவி பார்த்துக்கலாம். உள்ள ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. பாருங்கள், ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஹீட்டர்லாம் வச்சுருக்காங்க. செவர் இருக்குது, டாய்லெட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூம் தாங்க. நல்லா காம்பேக்டாக இருக்குது. வெளியில் பால்கனி இருக்குது. அந்த வியூவை பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்க. பக்கா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பக்காவாக இருக்குது. இந்த பால்கனியில் இப்படி நம்ம நடந்து போய்க்கலாம். சரிங்களா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் நல்லா இருக்குது. அப்படி இந்த சைடு நல்லா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. பக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி கப்புள் ரூம்ஸு இங்கே இருக்குதுங்க. நாலு டீலக்ஸ் ரூம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு டீலக்ஸ் ரூம் இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வியூ தாங்க, பக்கா ஒரு வியூ, என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா. நல்லா இருக்குது. அப்படியே அந்த சைடு பாருங்கள். அந்த சைடும் ஒரு சூப்பரான டீலக்ஸ் ரூம் இருக்குதுங்க. சரிங்களா. அதுவும் இதே மாதிரி தான், நல்லாவே பக்காவாக இருக்குது. சரிங்களா. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான பெட் இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல ஒரு விண்டோ இருக்குது. இதுலேயுமே பால்கனி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலேயுமே டிவி இருக்குது. அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் காட்டுங்கப்பா. சரிங்களா. இதுவும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. அதே மாதிரி ஹீட்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ரூம்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லா காம்பேக்டாக இருக்குதுங்க. சரிங்களா. அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே தான். வெளியில் டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரெசார்ட்டில் உள்ள நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, பால்கனி சொன்னேன் பார்த்தீங்களா. வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பால்கனி, அது நல்லா பெருசாக இருந்துச்சு. இது ஒரு நல்ல சின்ன பால்கனி, நல்லா காம்பேக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே இந்த மிஸ்ட்டு தெரியுதுங்க. அதுதான் இந்த ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டிங்க. சரிங்களா. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டோம்ஸ் இருக்குது. சரிங்களா. பாருங்கள், இங்கே ஒரு 6 பெட் இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்களா, நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டு, நல்ல கம்ஃபர்ட்டான பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 6 பெட் இருக்குது. இது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பர்சனுக்கு 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இதில் ஒரு 8 பேர் வர்றீங்க, ஒரு 9 பேர் வர்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெட்டை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா. ஏன்னா குரூப்பாக இருந்தால் நீங்கள் நல்லாவே தங்குவீங்க, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா. பார்த்தீங்களா, இங்கே ஒரு நல்ல
சோஃபா கொடுத்துருக்காங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பசங்களோட உட்காந்து நல்லா அரட்டை அடிக்கலாம். இதுக்கு பால்கனி இருக்குது, வாங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நல்ல பால்கனி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. வியூவே ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா, இதுக்கும் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நல்லாயிருக்கு, மேலே நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சைடு பால்கனி இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், தரமாக இருக்குது. அப்பா சூப்பருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இடமே ஃபுல்லாகவே சுற்றி மிஸ்ட்டுங்க. இது இந்த சின்ன பள்ளத்தில் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு இருக்குதுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, பக்காவாக இருக்குது. சரிங்களா, அப்படியே வாங்க. அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த வியூ இருக்குங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க தேவை. சரிங்களா, கொடைக்கானல் வர்றது இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வர்றது. அப்படி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ரூமில் 4 பேர் தங்கலாங்க. சரிங்களா, அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டெய்னர் ஸ்டேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, நல்ல மாடியில் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தங்கலாம். சரிங்களா, ஒரு வேளை 5 பேராக ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா 5 பேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டுக்கலாம். சரிங்களா, வாங்க காட்டுறேன். இந்த ஸ்டாண்டர்ட் ரூமோட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெட்டுங்க. சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸாக வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பிடிக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கர் ஹாஸ்டல் இது ஒரு ரிசார்ட் மாதிரி தான். இங்கே பேக் பேக்கர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சோலோ ட்ராவலருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கப்புள்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா, வாங்க. பார்த்தீங்களா, பக்கெட் லிஸ்ட்டு இந்த ரூம் பேர் சூப்பருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. 4 பேர் தாராளமாக தூங்கலாம். நல்ல பெரிய பெரிய பெட்டு. சரிங்களா, டபுள் பெட்டை அப்படியே மொத்தமாக போட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான சிட்டிங்கு, இங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, நல்ல ஒரு விண்டோ இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் மிஷின், அது மட்டும் இல்லாமல் கட்டில் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஒரு சூப்பரான விண்டோ இருக்குது. அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க, உள்ள ஹீட்டர் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே நீங்களே பாருங்கவே, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ 4 பேர் 5 பேர் தாராளமாக தங்கலாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல லைட்டிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கபோர்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, சிறப்பு, நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஒரு பெரிய மிரர் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800ங்க. சரிங்களா, குறைஞ்சது ஒரு 4 பேர் தங்கலாம், 2800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, டிவி இருக்குது, ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்கே வைஃபை இருக்குதுங்க. ஸோ அதை பற்றி எந்த கவலைப்படாதீங்க. உங்களோட நெட்வொர்க்கு ரொம்ப மோசமாக தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, நல்லா லக்ஸரியாக இருக்குதுங்க. அங்கங்கே நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேலே நின்று பார்க்கும்போது சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். இது அங்கே காமன் ஏரியா, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ளே நல்ல ஒரு வியூ கிடைக்குங்க. பார்த்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லி சுற்றி கண்ணாடி தான், நல்லா அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க, அங்கே இங்கேன்னு சொல்லி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நிறைய பெட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா, அப்படியே இந்த பெட்லாம் நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம். சரிங்களா, சின்ன சின்ன இன்டோர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா புக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கேம்ஸு விளையாடுறதுக்கு நிறைய பொருள் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு இருக்குது, கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா, கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கார்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அங்கங்கே திவான் போட்டிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேருந்து வியூவும் பாருங்கள், வெளியில் பாருங்கள், சுற்றி கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்ல வியூங்க, பக்காவாக இருக்குது. இந்த சைடு மட்டும் இல்லை, எல்லா சைடுமே இந்த கிளாஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு நல்ல வியூ பார்க்க முடியும். சுற்றி மிஸ்ட்டுங்க, அதனால் அந்த வியூ ஃபுல்லாகவே மறைஞ்சு தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மாதிரி அங்கே திவான்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லாவே சில் அவுட் பண்ணலாம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். கப்புள்ஸாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க அப்படின்னா இந்த இடத்த நல்ல காமன் ஏரியாவை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க, அப்படி கீழே வந்தீங்கன்னா எங்கெங்கே நின்று பார்க்கும்போதெல்லாமே நல்ல ஒரு வியூ தெரியுங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, பாருங்கள், சூப்பரான வியூ, பக்காவாக இருக்குது. அப்படியே மிஸ்ட் எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா,
கேம்ப் ஃபயர் போடுறாங்க. கேம்ப் ஃபயருக்கு தனியாகவே சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, நீங்கள் ரூம்ஸ் எடுத்தாலும் கேம்ப் ஃபயர் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஒரு நல்ல பெரிய குரூப் இருக்காங்க அப்படின்னாலையும் அவங்களுக்கு தனித்தனியாகவே கேம்ப் ஃபயர் போட்டு தர்றாங்க, ப்ரைவேட்டாகவே பண்ணி தர்றாங்க. சரிங்களா, பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. இடமே ரொம்ப க்ரீனரியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிசார்ட்டில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரிங்களா, நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வியூ தாங்க பட்டாசுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ பட்டாசாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே அந்த வியூவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வாங்க, பார்த்தீங்களா நல்லா இருக்குது. ஒரு நல்ல டைனிங் ஹாலோடு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெளியில் ஒரு நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மிஸ்டை பாருங்கள், அப்படியே பறக்குது, அனல் பறக்குது. நல்ல காற்றுங்க, மிஸ்ட்டு சும்மா அப்படியே பறந்து வருதுங்க. இந்த மாதிரி இடங்களில் ஸ்டே பண்ணாதாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. பார்த்தீங்களா, கிச்சன் ஏரியா இருக்குது. கிச்சன் உள்ளே இருக்குதுங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இட்லி 40 ரூபா, தோசை 60 ரூபா, இந்த மாதிரி தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் பார்த்தீங்கன்னா அக்வா வாட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட வாட்டர் அங்கங்கே இருக்குது, அதனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்பீக்கர் இருக்குதுங்க. சரிங்களா, பெரிய குரூப்பாக வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பார்ட்டி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. சரிங்களா, நல்ல ஸ்பீக்கர், நல்ல சத்தம். அப்படியே வெளில வாங்க, சூப்பராக பக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லை, இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியை கூட நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 மெம்பர்ஸ் சாலிடாகவே தங்கலாம், நல்ல கம்ஃபர்ட்டாக தங்கலாம். ஸோ மொத்த ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாங்க. ஃபுட் வேணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, கேம்ப் ஃபயர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பக்காவான இடம் தாங்க. சரிங்களா, ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனுங்க. ஸோ நீங்கள் உங்களோட புக்கிங்கை லாக்மே ஹாலிடேஸ் மூலமாக புக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலில் எக்கச்சக்கமான ஸ்டே வச்சுருக்காங்க லாக்மே ஹாலிடேஸு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டே வேணும்னு நினச்சிங்கன்னா லாக்மே ஹாலிடேஸ்க்கு கால் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கேட்டகரிஸில் ரூம்ஸ் இருக்குது. கண்டெய்னர் ஸ்டே இருக்குது, டீலக்ஸ் ரூம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது, டோம் ரூம்ஸுமே இருக்குது. சோலோ ட்ராவலராக வந்தாலும் சரி, பேக் பேக்கராக வந்தாலும் சரி, கப்புலாக வந்தாலும் சரி, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து வந்தாலும் சரி, எல்லாருக்குமே சூப்பராக அஃபோர்டபுளாக தங்கிடலாம். நல்ல ஒரு லக்ஸரி ஸ்டேங்க. சரிங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.